இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளினுடைய திருத்தலத்திலே திருவிழாவிலே முதல் சனிக்கிழமை நவநாள் பக்தி முயற்சிகளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக திருப்பயணமாக இந்த பணிமய தாயை நாடி தேடி வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த பணிமய தாய் நம்ம எல்லா விதமான அருள் வளங்களாலும் வல்லமையாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்ப பொழிய வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய திருவழிபாட்டின் சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டது எலிசபெத்துடன் அன்னை மரியாள். எலிசபெத்துடன் அன்னை மரியாள் 3 விதமான காரியங்களை இந்த எலிசபெத்தோடு அன்னை மரியாள் இருக்கும்போது நிகழ்ந்ததை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக மகிழ்ச்சி பேருவகை. மகிழ்ச்சி பேருவகை. இந்த நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41வது வசனம் 44வது வசனத்திலே எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளினுடைய வாழ்த்துரையை கேட்டவுடனே எலிசபெத் அம்மாளினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. 44வது வசனம், அன்னை மரியாளினுடைய வாழ்த்துரையை கேட்டவுடனே எலிசபெத் அம்மாளும் அவளுடைய குழந்தையும் பேருவகையால் துள்ளினார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். என்ன வாழ்த்துரையாக இருக்கும்? இந்த வாழ்த்துரைக்கு இவ்வளவு பெரிய வல்லமையா, இவ்வளவு பெரிய ஆச்சரியமா? எலிசபெத் அம்மாளும் மகிழ்கின்றாள். எலிசபெத் அம்மாள் வயிற்றில் இருந்த குழந்தை பெருமகிழ்ச்சியால் பேருவகையால் துள்ளுகிறது. அப்படி என்றால் அந்த அன்னை மரியாள் என்ன வாழ்த்துரையை சொல்லி இருக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே நாம என்ன வாழ்த்துரை சொல்லுவோம்? வீட்டிற்கு விருந்து அளிக்கக்கூடியவர், வீட்டிற்கு நம்மை அழைத்தவர் வீட்டு வாயிலில் நின்று வாங்க என்று நாம் வரவேற்போம். வாங்க வாங்க என்று வரவேற்போம். அப்படிதானே? வீட்டுக்கு வந்தவர் நாம என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா, கணவன்னா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாம கேட்போம். அப்ப இதுதான் நம்ம பகுதியில் உள்ளது. ஆனா யூத சமூகத்திலே இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒருவர் வீட்டிற்கு நுழையும் பொழுது விருந்தாளி அந்த வீட்டில் உள்ளவரை வாழ்த்த வேண்டும். சரிதானே? யார் விருந்துக்கு வந்திருக்கிறாங்களோ அவங்க அந்த வீட்டில் உள்ளவரை வாழ்த்த வேண்டும். என்ன சொல்லி வாழ்த்த வேண்டும்? ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லி வாழ்த்தி இருப்பார் அன்னை மரியாள்? ஷலோம், ஷலோம், அமைதி, அமைதி உரித்தாகுக. இதுதான் பாலஸ்தீன நாட்டிலே யூத சமூகத்திலே எந்த வீட்டிற்கு நாம் நுழைந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று நாம் வாழ்த்த வேண்டும். ஷலோம் என்று நாம் வாழ்த்த வேண்டும். அப்ப அன்னை மரியாள் யாரெல்லாமோ வாழ்த்தி இருப்பார்கள், எவ்வளவு பெரியவர்கள் வாழ்த்தி இருப்பார்கள். ஆனால் இந்த நமது தாய் அன்னை மரியாள் இந்த ஷலோம், உங்கள் வீட்டிற்கு அமைதி உண்டாக, உங்களுக்கு அமைதி உண்டாக என்று வாழ்த்திய உடனே எலிசபெத் அம்மாளினுடைய வயிற்றில் இருந்த குழந்தைக்கு எப்படி கேட்கும் பாருங்க. அந்த குழந்தை கேட்டு அது மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. அதுதான் நமது தாய் அன்னை மரியாள். அன்னை மரியாளுக்கும் அந்த குழந்தைக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு. 2 பேருக்கும் இடையில ஏதாவது மின் சாதன மின் வயர் கனெக்ஷன் இருக்குதா? இல்ல, எதுவுமே இல்ல. எந்த தொடர்பும் இருக்கிறதா? எதுவுமே இல்ல. அதுதான் இங்கு தாய் அன்னை மரியாள். எனவே இந்த அன்னை மரியாளினுடைய அந்த வாழ்த்துரை அவ்வளவு ஆற்றல் நிறைந்தது, அவ்வளவு சக்தி நிறைந்தது. எந்த விதமான ஒரு தொடர்பு இல்லாமல், எந்த ரிமோட் கண்ட்ரோலும் இல்லை, எந்த வைஃபை கனெக்ஷனும் இல்லை, எந்த ப்ளூடூத் கனெக்ஷனும் இல்லை. ஆனால் அந்த காலத்திலே அன்னை மரியாளிடம் அந்த ஒரு சக்தியினுடைய ஒரு பெட்டகமாக அன்னை தாய் மரியாள் இருந்தாள். எனவே அந்த வாழ்த்துரையை கேட்டவுடனே குழந்தை துள்ளுகிறது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே வாசித்தோம், ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பாராக என்று நாம் வாசித்தோம். அதே போல இன்றைய 2ஆம் வாசகம் ரோமர்கள் எழுதிய திருமுகத்திலும் மகிழ்ச்சி உங்களுள் நிலவுவதாக என்று நாம் வாசித்தோம். அன்னை மரியாள் அந்த சொன்ன அந்த வார்த்தையிடமிருந்து
உள்ளிருந்து ஊற்றெடுத்து வருகிறது இந்த மன நிறைவு, பேருவகை, மகிழ்ச்சி, பேருவகை. அப்ப அன்னை மரியாள் ஒரு தாய், ஒரு தாயினுடைய ஒரு சொல் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நமது இந்த மண்ணிலே வாழக்கூடிய தாய்மார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வல்லமையானது. அந்த தாய் மரியாளோடு இருப்பது சால சிறந்தது. அதுதான் தாய் வீடு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், the east and the west, home is the best என்று சொல்வார்கள். நீ எங்க வட திசைக்கு செல்லலாம், தென் திசைக்கு செல்லலாம், வெளிநாட்டிற்கு செல்லலாம், கிழக்கு நோக்கி செல்லலாம், மேற்கினுடைய எல்லை வரை நீ எங்கு செல்லலாம், எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியை நீ தேடி கண்டுபிடிக்க முடியாது. வெளிநாட்டுக்கு இன்னைக்கு நாம போறோம், நம்ம இடத்துல இருந்து எதுக்கு வேற வேற இடத்துக்கு சுத்தி பார்க்க போவோம். ஆனால் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 3 நாள் பிறகு 4ஆம் நாள் நமது தாய் வீட்டை நாம தேடி விடுவோம். தாய் வீட்டை நாம் தேடி விடுவோம். போர் அடிச்சிடும் நமக்கு. அதுதான் ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். அதே போல நமது தாய் அன்னை மரியாள் பல இடங்களிலிருந்து பல ஊர்களுக்கு நாம் சென்றாலும் இந்த அன்னை மரியாளினுடைய ஆலயங்களுக்கு நாம் கூடி வருகிறோம். அன்னை மரியாளை தேடி வருகிறோம். அதுதான் எவ்வளவோ புனிதர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ ஆலயங்கள் இருக்கிறது. உலகத்திலும் எங்கும் பெரிய பெரிய திருத்தலங்கள் எல்லாம் இருக்கிற. ஆனால் இந்த தாய் அன்னை மரியாளுக்கு ஏன் இவ்வளவு கூட்டம், ஏன் இவ்வளவு மக்கள் அன்னை மரியாளுடைய ஆலயத்தை தேடி வருகிறார் என்றால் அதுதான் தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையே உள்ள அந்த தாயின் மணிக்கொடி உறவு. அந்த தாயின் கருவறையிலே அந்த குழந்தை இருக்கும்போது பெற்ற அந்த அனுபவம், பெற்ற அந்த சுகம் வேறு எங்குமே கிடைக்காத. அன்புக்கு இந்த உலகத்திலே உள்ள எந்த மகிழ்ச்சி, எந்த பேர் வகை நாம் தேடி அலையலாம், ஆனால் தாயோடு இருப்பதுதான், பெற்ற தாயோடு இருப்பதுதான் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல இந்த பழமொழியை நாம் மாற்றியும் சொல்லலாம். ஃபாதர், பிரதர், சிஸ்டர், அங்கிள், ஆன்டி, மதர் இஸ் த பெஸ்ட் சொல்லலாமா? சொல்லலாமா? உண்மையிலேயே அப்பாவை விட, எவ்வளவுதான் அப்பா கூட இருக்கலாம், ஏன்னா சில நேரத்தில் வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமாக போயிடுவாங்க. அண்ணன் தம்பி பாசம் படிக்கிற வரை இருக்கும், அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்ச பிறகு போயிடும், அவ்வளவுதானே. மாமா அத்தை சித்தி சித்தப்பானுடைய உறவு பார்க்கிற நேரம் இருக்கும், அது பிறகு காணாமல் போய்விடும். ஆனால் நமது தாயினுடைய உறவு மட்டும்தான், அந்த தாயினுடைய அன்பு மட்டும்தான். நீ எப்பொழுது நீ சாகும் வரை அந்த தாயினுடைய அன்பு, தாய் உன்னை நினைத்து கொண்டிருப்பாள். அதே போல அந்த தாய்க்கு தான் பிள்ளையினுடைய வேதனை தெரியும், பிள்ளைக்கு என்ன தேவை என்று தெரியும், பிள்ளையினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவள் நமது தாய். அப்படி நமது சாதாரண தாயே இப்படி இருக்கும் பொழுது இந்த பணிமய தாய், தாய்மார்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள், சீடர்களுக்கெல்லாம் முதன்மை சீடராக இருக்கக்கூடியவள், புனிதர்களுக்கெல்லாம் முதல் புனிதவதியாக இருக்கக்கூடிய இந்த அன்னை மரியாள், அவளோடு நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்ப எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளோடு இருக்கும் பொழுது மகிழ்ந்தாள். அவளுடைய குழந்தை பேர் வகையால் துள்ளியது. நாமும் அன்னை மரியாளுடைய இந்த திருத்தலத்திலே அன்னை மரியாளை தேடி திருப்பயணமாக வந்திருக்கிறோம் பல இடங்களில் இருந்து. எனவே நமக்கும் அந்த அன்னை மரியாள் ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு பேர் வகையை தரப்போகிறார். உலகத்தில் நீங்க எங்கேயும் செல்லலாம் சந்தோஷத்தை தேடி, மகிழ்ச்சியை தேடி, ஆனால் எங்கும் பெற முடியாது. இந்த தாயிடம் இருந்துதான், அன்னை மரியாளிடம் இருந்துதான் நாம் பெற முடியும். அன்புக்குரியவர்களே, தாயின் கருவறை ஒரு குழந்தை பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 8 மாதங்கள் தாயின் கருவறைக்குள்ளே இருக்கிறது. அதன் பிறகு வெளியே வருகிறது, வளர்கிறது, நண்பர்களோடு இருக்கிறது, உறவினர்களோடு பழகுகிறது, படிக்கின்றது, சாதிக்கின்றது. இந்த சமூகத்திலே வரும் பொழுது, தாயின் கருவிலிருந்து வெளியே வரும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள், அந்த மகிழ்ச்சியை இழக்கிறது. ஒரு குழந்தை அந்த தாயின் கருவறையில் இருக்கிற வரை அதுக்கு பாதுகாப்பு, அதுக்கு மகிழ்ச்சி. ஆனா வெளியே வரும் பொழுது பாதுகாப்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. இன்னைக்கு நாம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். எவ்வளவு கவலை, எவ்வளவு கஷ்டங்கள். எனவே மீண்டும் நாம் தாயின் கருவறைக்குள் செல்ல வேண்டும், இந்த தாயினுடைய ஆலயத்திற்குள் வர வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு பாதுகாப்பு. அன்னை மரியாளினுடைய இந்த ஆலயத்திற்கு உள்ளே வந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியை தேடி, அந்த இழந்த மன நிம்மதியை தேடி, இழந்த பாதுகாப்பை தேடி நாம் வந்திருக்கிறோம் பாருங்கள். ஏனெனில் நமது தாய் அன்னை மரியாளுக்கு தான் நமது உணர்வுகள் தெரியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள்,
மீண்டும் சொல்லுகிறேன் என்று மகிழுங்கள். எனவே நமக்கு உலகத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடியவள் இந்த தாய் மட்டும்தான். இந்த தாய் வீடுதான், இந்த தாயினுடைய கருவறை தான். அதற்கு நாம் வந்திருக்கிறோம். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 16-18 பார்க்கிறோம். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்துக்க வேண்டும் என்றால், இடைவிடாது ஜெபிக்க வேண்டும் என்றால், எந்த காரியத்தையும் கஷ்டமோ நஷ்டமோ அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்தால்தான் முடியும். அன்னையினுடைய கருவறைக்கு வந்தால்தான் முடியும். அன்னையோடு நீ இருந்தால்தான் அந்த மகிழ்ச்சியை பெற முடியும். அன்புக்குரியவர்களே, எரேமியா 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, உங்கள் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவேன், உங்கள் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவேன், உங்கள் துன்பத்தை இன்பமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தாய் அன்னை மரியாள் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். திருப்பாடல் 37 4வது வசனத்திலே, ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவு செய்வார். அன்னை மரியாளினுடைய இல்லத்தை, தாய் வீட்டை தேடி வந்திருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். எனவே இவரில்தான், இந்த தாய் மரியாள் தான் நமக்கு ஒரு நிலையான நிம்மதியான மகிழ்ச்சியை தர முடியும். அன்புக்குரியவர்களே, எனவே நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் காயப்படலாம், துன்பப்படலாம், கஷ்டப்படலாம், நோய் நொடிகள் எல்லாம் இருக்கலாம். எந்த விதமான வேதனைகளாக இருந்தாலும் சரி, இந்த தாய் அன்னை மரியாளினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம். கருவறைக்குள் நாம் இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். அந்த மன நிம்மதியோடு மகிழ்ச்சியை இந்த அன்னை மரியாள் தருவாள். இரண்டாவது, எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், என் ஆண்டவரின் தாய் என்று அங்கு கண்டுபிடிக்கிறார். இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்துகிறார் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை. அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஆண்டவரின் தாய், சாதாரண தாய் இல்ல, ஆண்டவர் கடவுளினுடைய ஒரு தாய் என்று அறிமுகப்படுத்தி வைக்கிறார், பிரகடனப்படுத்தி வைக்கிறார். எலிசபெத் அம்மாளும் கண்டுணர்கிறார். லூக்கா 1:43வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் பாக்கியம் பெற்றது எப்படி, நான் வாய்ப்பு பெற்றது எப்படி, நான் தகுதி பெற்றது எப்படி என்று எலிசபெத் அம்மாள் மெய்மறந்து சொல்லுகிறார். கடவுளுடைய தாய் அல்லவா, எல்லாம் வல்லவரனுடைய மீட்பரனுடைய தாய் அல்லவா என்று எலிசபெத் அம்மாள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். எப்படி ஆண்டவரின் தாய்? லூக்கா 1:28 பார்க்கிறோம், அருள் மிக பெற்றவளே வாழ்க, அருளின் நிறைவு, அருளின் முழுமை ஆண்டவர் வானதூதர் மூலமாக வாழ்த்துகிறார். லூக்கா 1:42 பார்க்கிறோம், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர். பெண்களுக்குள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களிலும் ஆசி பெற்றவர் தாய் அன்னை மரியாள். லூக்கா 1:35 பார்க்கிறோம், தூய ஆவி உம்மீது வரும், தூய ஆவி உம்மீது நிழலிடும், ஆதலில் பிறக்கக்கூடிய குழந்தை தூயது. எனவே இந்த அன்னை மரியாள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறார். எனவே அருள் மிக பெற்றவர், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர். எனவேதான் இந்த தாய் சாதாரண தாய் அல்ல, இறைவனின் தாய், ஆண்டவரின் தாய். அப்படிப்பட்ட இந்த இறைவனின் ஆண்டவரின் தாயினுடைய திருப்பீடத்திற்கு அவருக்கு முன்னால் நாம் இருக்கிறோம். நமக்கு ஏன் பயம், நமக்கு ஏன் கலக்கம், நமக்கு ஏன் கவலை, நமக்கு ஏன் கண்ணீர்? ஆண்டவருடைய தாயினுடைய அருகிலே இருக்கிறோம். எனவே நமது கவலைகள், நமது அச்சங்கள், நமது துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் தூக்கி இடுவோம். குடும்ப பாரங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு என் ஆண்டவனுடைய தாயின் அருகில் இருக்கிறோம். சாதாரண தாயின் அருகில் அல்ல, என் ஆண்டவரின் கடவுளின் தாயினுடைய அருகிலே இருக்கிறேன். எனவே நான் பாதுகாப்பாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், மன நிம்மதியோடு இருப்பேன். மூன்றாவதாக லூக்கா 1:45 இந்த நற்செய்தியிலே நாம் வாசித்தோம், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். நம்பிக்கை, நம்பிக்கை அதுதான் நமது வாழ்வினுடைய அச்சாரமாக இருக்கிறது. அன்னை மரியாள் ஆண்டவர் சொன்னதை நம்பினாள், விசுவசித்தால். இந்த ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தார், நமக்கு மீட்பை கொடுத்து தந்தார். எனவே நாமும் இந்த அன்னை மரியாளை நாடி வந்திருக்கிறோம். இந்த அன்னை மரியாளை நாம் நம்ப வேண்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ப வேண்டும். இறை நம்பிக்கைதான் ஆணிவேராக இருக்கிறது. அந்த நம்பினால் நீ அதிசயங்களை பெற்றுக்கொள்வாய். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1வது திருவசனம், உள்ளம் கலங்க வேண்டாம், ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அன்னை மரியாள்
ஆண்டவரிட நம்பிக்கை கொண்டதால் அதிசயங்களை கண்டார், இயேசுவை பெற்றெடுத்தார், நாம் மீட்பை பெற்றெடுத்தோம். நாமும் இந்த தாய் அன்னை மரியாளை நம்பினால் கண்டிப்பாக அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நமது வாழ்விலே ஒரு வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். உள்ளம் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு பாரமாக இருந்தாலும், இந்த அன்னை மரியாள் மீது உள்ள நம்பிக்கை நீ சிக்கன பிடித்துக்கொள். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். பார்வையற்றவர் எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்கின்றார். இயேசு, நீ நம்புகிறாயா? நீ நம்புகிறபடியே உனக்கு நிகழட்டும், நீ நம்பினபடியே உனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். அதே போல இந்த தாய் கேட்கிறான், நீ நம்புகிறாயா? இந்த நோய் சுகம் பெறணும் நம்புகிறியா? மருத்துவர் கைவிட்டுட்டாங்க, இந்த மருந்து இல்லை என்னுடைய நோய்க்கு, பல ஆண்டுகளாக நான் வேதனைப்படுறேன், துடிக்கிறேன். நீ மாதாவை நம்பு, என்னை நம்புகிறாயா? நீ நம்பினபடியே உனக்கு ஆகும் என்று இந்த தாய் சொல்லுகிறார். எனவே தைரியமாக நம்பிக்கையோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள், இந்த திருத்தலத்திற்கு. எந்த வியாதி வருத்தங்களாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பாரங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து கொடுக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு நெருக்கடிகளோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க குடும்பம். அன்னை மரியாள்கிட்ட நாம வந்துட்டோம், அவரை நம்புவோம், அவர் மீது நம்முடைய முழு நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாக அன்னை மரியாள் குடும்ப சமாதானத்தை தருவார், நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தருவார், நல்ல திருமண ஆசீர்வாதத்தை தருவார், திருமண வரங்களை தருவார், நல்ல குழந்தை செல்வத்தை தருவார், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவையும் உயர் கல்வி வளர்ச்சியையும் கண்டிப்பாக தருவார், நல்ல வேலை வாய்ப்புகளை தருவார். நீ நம்புகிறபடியே உனக்கு நிகழும். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் சுகம் பெறுவான். 100வர் தலைவனுடைய நம்பிக்கை பாருங்கள். 100வர் தலைவன் ஒரு வார்த்தை சொல்லும், நம்பினான், அதன்படியே அவனுக்கு அவனுடைய மகன் சுகம் பெற்றான். பாருங்க, அந்த 100வர் தலைவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் இயேசு பாராட்டுகிறார். எனவே அவரிடம் இருந்த ஒரு சிறிய நம்பிக்கை, கடுகளவு நம்பிக்கை உங்களிடம் இருந்தால், இந்த மலையை நோக்கி இங்கிருந்து அங்கு நகர்ந்து போய் என்று சொன்னால் அது நகரும். எனவே நமது நம்பிக்கை ஆழமானதாக, உறுதியானதாக இருக்க வேண்டும், மேலோட்டமானதாக, மூட நம்பிக்கை உடையதாக இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, கண்மூடித்தனமானதாக இருக்கக்கூடாது. உறுதியான ஆழமான விசுவாசமாக இருந்தால் நிச்சயம் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், அதை நீ பெற்றுக்கொள்வாய். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, நம்பிக்கையோடு நீ கேட்பது நிச்சயம் நீ பெற்றுக்கொள்வாய். இந்த மாதாவுடன் நம்பிக்கையோடு நீ என்ன கேட்டாலும் இந்த தாய் உனக்கு நிறைவேற்றுவாள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 40வது வசனம், நீ நம்பினால் நீ பெற்றுக்கொள்வாய். மார்த்தாளுடைய வீட்டிற்கு வருகிறார், லாசர் இறந்து போய்விட்டார். மார்த்தா சொல்லுகிறார், மார்த்தாவிடம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ நம்பினால் நீ மகிமையை காண்பாய், நீ நம்பினாய் நீ பெற்றுக்கொள்வாய். அதன்படியே லாசர் இறந்தவர் உயிர் கொடுக்கப்படுகிறது. எனவே இறந்தவரையே உயிர் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வார்த்தை, அந்த ஆண்டவனுடைய தாய் நமது மத்தியிலே இருக்கிறார். எனவே வேற என்ன வேண்டும்? எனவே எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும், எந்த தேவைகளாக இருந்தாலும் இந்த தாயிடம் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். அவள் நிச்சயம் நம்பிக்கையோடு அவர் நிறைவேற்றுவார். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை கண்டாள். ஆண்டவரின் தாய் என்று பிரகடனப்படுத்தினாள், அறிமுகப்படுத்தினாள். தானும் ஆண்டவருடைய தாய் என்று உணர்ந்து கொண்டாள், நம்பிக்கையோடு இருந்தார். அதே போல நாமும் இந்த அன்னை மரியாளினுடைய கருவறையிலே, அன்னை மரியாளினுடைய ஆலயத்திற்குள் இருக்கிறோம். நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். ஆண்டவரின் தாய் அருகிலே இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு நாம் நம்புவோம், நமது விண்ணப்பங்களை எடுத்து சொல்லுவோம். அன்னை மரியாள் நம்மை மகிழ்ச்சியோடும் நிறை உண்மையை நோக்கி நம்மை மன அமைதியோடு வழி நடத்துவார். அதற்கு தேவையான வரம்பேடு நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.